எல்லாருமே ரொம்ப பயந்துட்டாரு. இன்னும் ம். கொஞ்சம் அதிகமா பேசல. அந்த நெய்வேலி இஷ்யூ மறுபடியும் அவருக்கு வந்துரும்னு கொஞ்சம் பின்வாங்குறாரு அப்டின்லாம் பேசுறாங்களா? அதெல்லாம் பார்க்கும்பொழுது அதுக்கெல்லாம் பயப்படுறவரா விஜய்? பயப்பட மாட்டார். அ. ஏன்னா அப்போ பயந்தது ஒரு காரணம் இருக்கு. இப்ப முழுசா உங்களுக்கு அரசியல்ல இறங்குறது இதுன்றாரு. அது தவிர இன்னைக்கு அரசியல்ல விஜய்க்கு ஒரு இஷ்யூ அப்டின்னா, அது நீங்க எதிர்பாராத இடத்துல இருந்து அவருக்கு சப்போர்ட்க்கு ஆள் வருவாங்க. ம், ம், ம். நீங்க பழைய விஜய் எல்லாம் நீங்க இல்ல. ம். இப்ப இருக்கிற விஜய் அரசியல்வாதி விஜய். அவர் ஒரு தெளிவான ஸ்டாண்டுக்கு வந்துட்டாரு. சில ஆட்களையும் சந்திச்சு பேசியிருக்காரு. அத அரசியல் எலக்ஷன் நேரத்துல அவங்க எல்லாம் ஒண்ணு சேருவாங்க. ஓ! தமிழ்நாட்டிலேயேவா சார்? தமிழ்நாட்டிலேயும். சரி, சிறப்பு, சிறப்பு. யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? ஏன்னா இல்ல, இல்ல. இல்ல இவ்ளோ சஸ்பென்ஸா இருக்கும்பொழுது விஜய் ஒரு ஆளா தான் இருக்காரு. அவர் கூட புஷி ஆனந்த் மட்டும் தான் வழி நடத்திட்டு இருக்காரு அப்டின்ற மாரியான ஒரு விஷயங்கள். ஆள் நினைக்காதீங்க. அவர் பின்னாடி நெறைய ஆட்கள் இருக்காங்க. அதனால தான் அவர் இந்த ஸ்பீச் எல்லாம் பேசல. இல்லன்னா அவர் பேச மாட்டார். ஓகே. நீங்க டக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, மாநில ஒரு அரசையும், மத்திய அரசும் எதிர்த்து பேசுறது, குரல் கொடுக்கிறது இருக்குல்ல, ம், ம், அது ஒரு ம். பெரிய விவாத பொருளா மாறும்ன்றது அவருக்கு தெரியும். கரெக்ட்டா? அதனால அவர் தைரியம்னா, அதுக்கு பின்னாடி ஆட்கள் இருக்காங்க, ஆலோசகர்கள் இருக்காங்க. தெளிவான பாதையில அவரு பயணிக்க ஆரம்பிச்சாரு.